Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Add binary. Given two binary strings A and B, return their sum as a binary string. So it's a very easy level question. So கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க A and B. A and B பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அது ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஆட் பண்ணி பைனரி ஃபார்மேட்லேயே ரிட்டர்ன் பண்ணணும், ரைட்டு. ஸோ பைனரி அடிஷன் எல்லாருக்குமே தெரியும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ரைட், ஸோ நமக்கு தெரியும் 1 + 1, 1 + 0, 1 + 0 is 1, 1 + 0 is 1 பைனரி அடிஷனில். அண்ட் 0 + 1, 0 + 1மே வந்து 1, ரைட். அண்ட் திஸ் இஸ் பைனரி நாட் டெசிமல். ஸோ 0 + 1மே 1. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன கண்டிஷன் இருக்குது, 0 + 0. ஸோ 0 + 0 வந்து 0 + 0 is nothing but 0, ரைட். அண்ட் 1 + 1, 1 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 வந்து it will become 1 0, ரைட். ஸோ பேசிக்கலி என்ன மீனிங்னா, ஸோ இது வந்து ஒரு 1 அண்ட் தென் இது ஒரு 1, ஸோ டோட்டலாக 2 ஆகணும். ஸோ நம்மளோட பைனரி 2ஓட ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 0. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி அ பைனரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் 2. ஸோ அதனால் 1 0 ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட பைனரி அடிஷன். அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷனில் பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷனில் வந்து தே ஹவ் கிவன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 1 1 அண்ட் தென் இன்னொரு 1 இருக்குது, அதாவது B வந்து 1, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 என்னது 0 அண்ட் 1 கேரி ஆகிடும், ரைட். மறுபடியும் 1 + 1, 1 + 1 என்னது 0 அண்ட் தென் 1 கேரி ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கான அவுட்புட் வந்து 1 0 0ன்னு வரணும், ரைட். ஸோ இதை தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் எப்படி கோட் பண்ணலான்னு. ஸோ அப்படி வரலினா வந்து உங்களால் கோட் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள், ரைட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ பேசிக்கலி நான் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். I is to point the last index of the 8th வேரியபிள். அதாவது A வந்து என்னது, A வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 1 1ன்னு இருக்குது. ஸோ I வந்து பேசிக்கலி இந்த லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணும், ரைட். ஸோ அதே மாதிரி ஜேங்கிறது வந்து J will point the last index of the bth string. ஸோ பியோட ஸ்ட்ரிங் என்னது, B ஸ்ட்ரிங் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுமே இதுதான், லாஸ்ட்டுமே இதுதான். ஸோ J வந்து இதை பாயிண்ட் பண்ணும், ரைட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அண்ட் இன்னொரு வேரியபிள் எடுக்க போகிறேன். ஸோ இன்னொரு வேரியபிள் வந்து கேரி, ரைட், கேரி. ஸோ கேரி வந்து இனிஷியலாக 0ல் இருக்கும். ஸோ கேரி நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, கேரி இஸ் டு மெயின்டைன் திஸ் கேரி பிட். ஸோ இந்த 1 + 1 பண்ணிங்கன்னா வந்து 1 0ன்னு வரும். ஸோ இதில் வந்து 1ங்கிறது வந்து கேரி, ரைட். திஸ் இஸ் அ கேரி பிட். ஸோ இந்த கேரியை வந்து மெயின்டைன் பண்ண வில் பி யூஸிங் திஸ் கேரி வேரியபிள், ஆல்ரைட். அண்ட் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட லாஜிக்கை ட்ரை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேசிக்கலி ரைட், ஸோ இப்படி இருக்கு. ஸோ இது வந்து A அண்ட் இது வந்து B. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வைல் ஃபஸ்ட்டு வந்து I வந்து இங்கே பாயிண்ட் ஆகிருக்கு, ரைட். ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஆகும்னு சொன்னேன். J வந்து பியோட லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நம்ம சப்போஸ் I வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி இட் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா இது 0, இது வந்து 1, ரைட். ஸோ கன்ஃபியூஷன் வேணாம். ஸோ நான் இதை ப்ளூ கலரில் எழுதிடுறேன். ஸோ இண்டெக்ஸ் இந்த ப்ளூ கலரில் எழுதுறது வந்து திஸ் இஸ் இண்டெக்ஸ், ரைட். திஸ் இஸ் நாட் பைனரி நம்பர்ஸ், திஸ் இஸ் இண்டெக்ஸ், தீஸ் ஆர் இண்டெக்ஸ், ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட I வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, Jமே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்மளோட கேரி இருக்குல்ல, கேரியில் வந்து வி கேன் ஆட் திஸ் 1. அதாவது I வந்து எது பாயிண்டாக இருக்குது, A of I என்னது 1, A of I வந்து 1. ஸோ இந்த 1 வந்து we can add it to the carry. அண்ட் நம்ம வந்து இந்த ஐயை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணலாம், ரைட். ஐயை டிக்ரிமெண்ட் பண்ணால் எங்கே வரும், ஜஸ்ட் அ செகண்ட், ரைட். ஸோ ஐயை வந்து இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஐயை டிக்ரிமெண்ட் பண்ணால் இட் வில் கம் டு திஸ் 0th இண்டெக்ஸ், ரைட். I வந்து இங்கே வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஜேவே அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ J வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது B of J வந்து 1, B of J is 1. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, B of J வந்து கேரியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் என்ன ஆகும், 1 + 1 2 ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து J வந்து டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ ஜே டிக்ரிமெண்ட் பண்ணிட்டோம்னா j will come to this 0th index, right? J will come to this 0th index. So j வந்து இங்கே வந்துடும். J will point to this index, right? And j வந்து இந்த இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது 0th index. ஸோ இப்போ 1 + 1 2 ஆயிடுச்சு. கேரி வந்து ஆக்சுவலி 2 ஆயிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஆன்சர்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ரைட்? ஆன்சரோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஆன்சரோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ கேரி இருக்குது தெரியுமா? கேரி பிட் வந்து 2. ஸோ 2 mod 2 பண்ண போகிறோம். 2 mod 2 பண்ணால் என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் 0 வரும். ஸோ நம்ம ஆன்சரில் வந்து 0 அப்பன் பண்ணிடுவோம், ரைட்? இனிஷியலாக ஆன்சர் வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ 0 அப்பன் பண்ணிடுவோம். அண்ட் தென் நம்ம கேரி இருக்குது தெரியுமா? கேரியை வந்து by 2 பண்ணிடுவோம். ஸோ கேரி இஸ் ஈக்குவல் டு கேரி by 2. கேரி இஸ் ஈக்குவல் டு கேரி by 2. ஸோ கேரி இஸ் ஈக்குவல் டு கேரி by 2 பண்ணால் என்ன ஆகும்? ஸோ 2ஆக இருக்குது. ஸோ 2/2 வந்து 1 ஆகிடும். ஸோ கேரி வந்து 1 ஆகிடும், ரைட்? அண்ட் சேம் இதே ஐட்ரேஷன் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ வந்து I is pointing to 1 அண்ட் ஜேயில் வந்து எதுவுமே இல்லை, அதாவது 0 இருக்குது. ஜேயில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ நம்ம மறுபடியுமே வந்து கேரி வந்து இப்போ 1ஆக இருக்கா, ரைட்? ஏன்னா நம்ம வந்து கேரி by 2 பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம். ஸோ மறுபடியும் 1 ப்ளஸ் இந்த I வந்து எதில் இருக்குது? I is pointing to 0th index. A of 0 என்னது? 1. A of 0 is 1. ஸோ மறுபடியும் கேரியில் வந்து 1 ஆட் ஆகும். அண்ட் 1 ப்ளஸ் மறுபடியும் 1 ஆட் ஆகிடுச்சு. அண்ட் தென் மறுபடியும் ஜேக்கு பார்க்க போகிறோம். ஜே இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ல் இருக்குது, அதாவது 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ B of 0 என்னது? B of 0 is nothing, எதுவுமே இல்லை. அதனால வந்து 0 தான் ஆட் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இதை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா I and j வேரியபிள் டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா I will point to -1 and j will also point to -1, அதாவது -1th இண்டெக்ஸ். ஸோ -1th இண்டெக்ஸ் ஆக்சுவலி இல்லை, பட் ஆனால் டிக்ரிமெண்ட் பண்ணால் -1ல் வரும், ரைட்? I வந்து இங்கே பாயிண்ட் ஆகும் and j will also point to this -1, ஸோ j, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அதே ஸ்டெப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்? கேரியோட மாட் எடுக்க போகிறோம். ஸோ கேரி mod 2. ஸோ கேரி mod 2 பண்ணோன்னா என்ன வரும்? கேரி வந்து இப்போ 2ஆக இருக்குது. ஸோ 2 mod 2 வந்து 1. 2 mod 2 வந்து 0. ஸோ 0 வந்து மறுபடியும் இந்த ஆன்சரில் வந்து அப்பன் பண்ணிடுவோம், ரைட்? அண்ட் மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கேரி இஸ் ஈக்குவல் டு கேரி by 2ன்னு பண்ணுவோம். கேரி இஸ் ஈக்குவல் டு கேரி by 2. ஸோ கேரி இஸ் ஈக்குவல் டு கேரி by 2 பண்ணால் என்ன ஆகும்? கேரி வந்து 2ஆக இருக்குது. ஸோ 2/2 is 1 ஆகிடும், ரைட்? ஸோ மறுபடியுமே வந்து நம்ம we will run the while loop. While loop வந்து நம்ம லூப் வந்து எது வரைக்கும் ரன் ஆகும்னா while I is greater than or equal to 0 or j is greater than or equal to 0, right? J is greater than or equal to 0 or the carry வந்து 0 ஆகிற வரைக்கும் ரன் ஆகும், ரைட்? கேரி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ கேரி வந்து இப்போ 1ஆக இருக்குது, ரைட்? ஸோ அதனால் வந்து வைல் லூப் வந்து டெர்மினேட் ஆகாது. ஸோ கேரி வந்து இப்போ 1ஆக இருக்குது. ஸோ மறுபடியுமே வந்து நம்ம செக் பண்ணுவோம் அரே ஆஃப் ஐஜே. ஸோ அரே ஆஃப் ஐஜே எல்லாம் பார்த்தீங்கன்னா 0, அதாவது லைக் 0க்கும் கீழே வந்துருச்சு, -1ல் இருக்குது. ஸோ எதுவுமே பண்ண மாட்டோம். அண்ட் கேரி வந்து இப்போ 1ல் இருக்குது. ஸோ இப்போ வந்து 1 mod 2 பண்ணுவோம். 1 mod 2 பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 mod 2 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும், ரைட்? அண்ட் ஸோ இந்த 1 வந்து we will append to the answer. ஸோ 001 ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்? கேரி by 2 பண்ணுவோம். கேரி இஸ் ஈக்குவல் டு கேரி by 2. ஸோ 1/2னா வந்து 0.5 வரும். ஸோ கம்ப்யூட்டர் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா 0 மட்டும் தான் வரும். ஸோ நம்ம கேரி வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ வைல் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும், ரைட்? அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 001 இருக்குது. தட்ஸ் பிகாஸ் நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து வந்தோம், ரைட்? 001 இருக்குது, நம்ம ரிவர்ஸ்லேருந்து வந்தோம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆன்சர் வேரியபிள் இருக்குது தெரியுமா? ஆன்சர் வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணால் 100 கிடச்சிரும், ரைட்? 100 கிடச்சிரும். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஆல்தோ த லாஜிக் இஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது குவைட் மெஸ்ஸியாக இருந்தால் கூட நீங்கள் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ரைட்? ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா we can ஃபர்ஸ்ட் வந்து ஐஜேன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். int just a second int
int I is equal to I is equal to a dot size minus 1, right? And int j is equal to b dot size minus 1. அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் இன்னொரு வேரியபிள் இன்ட் கேரி வந்து இனிஷியலாக 0ல இருக்கு, ரைட்? அண்ட் இப்போ வைல் லூப் பண்ணலாம். ஸோ வைல் I is greater than or equal to 0 ஆர், ஸோ ஆர் போடுறேன். ஆர் ஏன் போடுறேன்னா எல்லாமே இந்த எல்லா கண்டிஷனுமே 0 ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த வைல் லூப் டெர்மினேட் ஆகும். வைல் j is greater than or equal to 0 ஆர் கேரின்னு போட்டால் போதும், இல்லை கேரி இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க, ரைட்? ஸோ இப்போ என்ன செக் பண்ணலாம்னா இஃப் I is greater than or equal to 0 செக் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி இனிஷியலாக அப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கேரியில் வந்து we can add கேரி ப்ளஸ் ஈக்குவல் டு we can add this array of, அதாவது a of i பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேரக்டர். ஸோ கேரக்டரை வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் இப்போது. ஸோ கேரக்டர் ஸ்ட்ரிங்னா I should subtract the character 0, okay? ஸோ இது இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அண்ட் தென் I மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஜேக்கு இஃப் j is greater than or equal to 0 அண்ட் கேரி ப்ளஸ் ஈக்குவல் டு b of j. அண்ட் தென் இதுவுமே வந்து b of j பார்த்தீங்கன்னா கேரக்டர், இட்ஸ் நாட் இன்டீஜர். பட் ஆனால் கேரியோட டைப் வந்து இன்டீஜர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் வந்து இன்டீஜராக மாற்றுறேன். ஸோ அதனால் வந்து மைனஸ் கேரக்டர் 0 வந்து ஆட் பண்ணுறேன், ரைட்? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே செக் பண்ணுவேன். இங்கே வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ ஆன்சரோட நான் என்ன அப்பன் பண்ண போகிறேன்னா ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் கேரி mod 2, ரைட்? ஸோ இதை தான் நான் வந்து நம்ம ஆல்கோரிதமில் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். கேரி mod 2 அண்ட் அவ்வளோதான். அண்ட் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, பட் ஆனால் கேரியோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜுவல் இருக்குது. ஸோ இந்த கேரி mod 2 ஆன்சரை வந்து we have to convert it into string. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா toStringனு ஒரு மெத்தட் இருக்குது C++, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ toStringனு ஒரு மெத்தட் இருக்குது C++ல, ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கேரி இஸ் ஈக்குவல் டு கேரி பை 2. ஸோ இதுதான் காமிச்சேன் ஆல்கோரிதமில். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 001 இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இப்போது நம்மளோட ஆன்சர் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் ஆன்சர் டாட் பிகின், ரைட்? அண்ட் ஆன்சர் டாட் எண்ட். ஃபைனலாக ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஆன்சர், ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். பை த வே நான் இங்கே வந்து j மைனஸ் கொடுக்கல. ஸோ சாரி, ஒரு டைப்போ j மைனஸ் வரும் இங்கே. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா ஆன்சர் கரெக்டாக வரும். மேபி பாருங்கள், இப்போ வந்து மெமரி லிமிட் எக்ஸீடுன்னு வருது பிகாஸ் நான் j மைனஸ் கொடுக்கல, ரைட்? ஸோ எப்பயுமே வைல் லூப் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். I மைனஸ் j மைனஸ் டிக்ரிமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கணும், ரைட்? ஸோ நம்ம ஆன்சர் அக்செப்டட்னு வருது. ஆல் ரைட். ஸோ சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஷின். ஸோ நம்ம எப்படி வந்து எப்பயுமே பைனரியில் அடிஷன் பண்ணுவோமோ அதே சேம் லாஜிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது கோடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த வீடியோலேயே வந்து நான் இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். அண்ட் கோடையுமே இப்போ காமிச்சேன். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் மிஷின் லேர்னிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் சென்டர் பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் அதில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக கிராஃப்ஸ் பற்றி வீடியோ வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி சிமிலர் பிளேலிஸ்ட் இருக்குது. லைக் கிராஃப்ஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் செக்ஷன் போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ரைட்? அண்ட் இந்த கோடிங் டியூட்டோரியல் சீரீஸில் அரௌண்ட் சம் 70+ வீடியோஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back.